கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவர் நல்லவர், பெரியவர். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறவர். சொந்து போகாதீங்க. ஏசப்பா உயிரோடு இருக்கிறார், ஜீவனோடு இருக்கிறார். அவர் எல்லாருக்கும் அற்புதம் செய்கிறவர். உங்களை அவர் கைவிடவே மாட்டார். பிறந்த நாளை காண்கிற உங்களை முதலாவது இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இன்றைய ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 2 நாளாகமம் 1 அதிகாரம் 12 வசனம். ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் சொன்னார். ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் தருவார். இந்த ஜீவார்த்தின் தலைப்பு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் தருவார். ஐஸ்வர்யம் என்பது செழிப்பை குறிக்கிறது. நம்ம வாழ்க்கையில் உள்ள அனைத்து தேவைகளையும் சந்திக்கிறதை குறிக்கிறது. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் ஐஸ்வர்யமே இல்லை. நீங்க கூட அப்படி இருக்கலாம்ல. ஒரு தரித்திரம், தேவைகளை சந்திக்கப்படலை, சாப்பாடுக்கு வாய்ப்பு இல்லை, வாடகை வெளில இருக்கிறோம், அநேகர் வாடகை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, திருமணம் செய்து கொடுக்க வாய்ப்பு இல்லை, ஒரு வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒரு வாகனம் நமக்கு தேவைப்படுது குடும்பத்துக்கு, அது வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம குடும்பம் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது இல்லை. இங்கே கூட அப்படி இருக்கிறீங்களா? இன்னும் உங்களோட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. சாலமோனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு தரமாட்டாரா? ஏன் தரமாட்டாரு? நிச்சயமா தருவார். நம்புங்க. உங்களுக்கு அப்படின்னு ஜெபிக்க போகிறேன். ஜெபத்தை இன்றைக்கு ஆண்டவர் கேட்க தான் போகிறாரு. உங்க குடும்பத்தை ஐஸ்வர்யமுள்ள ஒரு குடும்பமா மாற்ற போறாரு. அது மட்டுமல்ல, சாலமோனுக்கு ஆண்டவர் கனத்தையும் கொடுத்தாரா? ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்தாரு. கனப்படுத்துகிற தேவன் உங்களை கனப்படுத்துவாங்க. கனம் என்னது? அற்பமா நினைக்காம உயர்வா நினைக்கிறது. சில வேளையில உங்களை இதுவரையிலும் எல்லாரும் அற்பமா நினைச்சிருக்கலாம். இவன் என்ன பெரியவன், இவன் என்ன பெரியவன், உங்க குடும்பம் என்ன பெருசா, உங்கள்ட்ட என்ன இருக்கு அப்படி நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. நிறைய இடத்துல நீங்க அவமானப்பட்டிருப்பீங்கல்ல. உங்களை மைண்ட் பண்ணாம இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் பேசுறாரு. உங்களை கனம் பண்ண போறாங்க. ஐஸ்வர்யம் வரும்போது, ஆஸ்தி வரும்போது, அதிகாரம் வரும்போது கனம் பண்ணியே தீரணும். கர்த்தர் உங்களை கனப்படுத்த போறாருங்க. மக்கள் உங்களை கனப்படுத்த போறாங்க. மற்றவர்கள் கனம் பண்ணுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நம்புவீங்களா? அதற்கான வாசலை கர்த்தர் திறக்க போறாரு. இன்னைக்கு உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஜெபம் பண்ணலாமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, சாலமோனுக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்த எங்கள் அன்பு தகப்பன், இதோ ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஐஸ்வர்யம் உண்டாகட்டும், ஐஸ்வர்யம் உண்டாகட்டும், தரித்திரம் விலகட்டும், நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல தொழில், நல்ல வியாபாரங்கள், நல்ல ஊழிய பாதைகளை உடைய பிள்ளைகளுக்கு அமைத்து கொடுத்து ஐஸ்வர்யத்தை உண்டாக்குவீராக, ஐஸ்வர்யத்தை கொடுப்பீராக. ஒரு செழிப்பு வீட்டுக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். என் தேவனால் முடியும், என் ஆண்டவரால் முடியும். ஐஸ்வர்யத்தை கொடுக்க உம்மாலே முடியும், உம்மாலே முடியும் ஆண்டவரே. அதே போல கனத்தை கொடுங்க. நிறைய பேர் அற்பமா நினைக்கப்பட்டிருக்காங்க, அவமானப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, தலை குனிந்து இருக்கிறாங்க, ஒன்று இல்லாத நிலையிலே மற்றவர்களை புறக்கணித்து வச்சிருக்காங்கப்பா. அதனால உள்ளத்துக்குள் வேதனையோடு இருக்கிறாங்க. உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி எல்லாரும் கனம் பண்ணத்தக்கதாய் வைங்க உம்மிடத்தில் கெஞ்சி கேட்கிறேன். ஏசப்பா, நீங்க கனம் பண்ண உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் ஜெபத்தை கேட்டுவிட்டீர். ஸ்தோத்திரம். வியாதிஸ்தரை இப்போது சுகமாக்கும். விலையினப்பட்ட அத்தனை பேரும் விடுதலை அடையட்டும் என்று ஜெபிக்கிறேன். இன்றைக்கு தேவைகளோடு இருக்கிறவர்களுக்கு தேவைகளை சந்திப்பீராக. எதிர்காலத்தை குறித்த பயம் எல்லாரை விட்டு விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன். மெய்யாகவே இந்த நாள் ஒரு விசேஷித்த அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. நீர் அப்படி செய்து விட்டீர். அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.